அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 2/9/2024 அமாவாசை திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. மகம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:18 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் நள்ளிரவு 12:18 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? புனித நதிகளில் நீராட, முன்னோர்களை நினைத்து வழிபட, அன்னம் ஆடை தானம் செய்ய, மூலிகை மருந்து சேகரிக்க, மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வானத்தை விட மிகவும் உயர்ந்தது இனிமையான சொல். அதனால தாங்க ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கீழே தள்ளும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கோபப்படும் போது கூட அந்த கோபத்தை கூட நகைச்சுவையாக வெளிப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நினச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான், 6வது வீட்டில் கேது, 11வது லாப வீட்டிலே சனி பகவான். அற்புதமான ஒரு அமைப்புங்க. அதனால தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். எதிர்காலத்துக்கு வேண்டிய சேமிப்புகள், எதிர்காலத்துக்கு வேண்டிய வருமானங்கள், அதெல்லாம் இப்போ நீங்கள் தேடிக்கலாங்க. சொத்து பத்து ஏதாவது வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தைரியமாக செய்யலாங்க. அதே மாதிரி விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. வியாபாரத்தில் கூட தொலைநோக்கு சிந்தனையுடன் இன்றைக்கி நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. புதனும் சாதகமாக இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால மகனுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகளுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கும், சோர்வு களைப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறுங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, செயல்படுவதானால் உறுதியோடு செயல்படுங்கள். விட்டு கொடுப்பதென்றால் பெருந்தன்மையோடு விட்டு கொடுங்கள். ஆமாங்க, நாம் ஒரு வேலையை எடுத்தால் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உறுதியாக இருந்துருவீங்க. அந்த வேலையை இன்னொருத்தவங்களுக்கு நாம் கொடுத்துடலாம்
அப்படின்னு நினச்சா அதை சிரித்த முகத்தோடு விட்டு கொடுப்பீங்க. அந்தளவுக்கு பெருந்தன்மையானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புறநகர் பகுதியில் எப்போவோ வாங்கி போட்ட இடத்த கொடுத்துட்டு நகரத்தில் ஏதாவது இடம் வாங்கலாமா, இல்லை அங்கவே நம்ம வீடு கட்டிட்டு போகலாமா, ஏன்னா அங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்குது, தண்ணீர் வசதி, காற்றோட்ட வசதி அதெல்லாம் நல்லா இருக்குது, அங்கே போகலாமா அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் எடை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்க பாருங்கள். சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற வேலையில் நிம்மதியாக இருக்க முடியலையே, சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கிற வேலை கிடைச்சா பரவாயில்லங்கிற மாதிரி புது வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவதில் தப்பில்லை. ஆனால் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவது தான் தப்பாகும். ஆமாங்க, அதனால தாங்க காசு, பணம், சொத்து எதுவாக இருந்தாலும் குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கிறது, அடுத்தவங்க சொத்தை ஏமாற்றி எடுத்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் நேர்மையாக சம்பாதிப்போம், நேர் வழியில் சம்பாதிப்போம். கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்கிறதே நமக்கு ஒட்ட மாட்டேங்குது, நமக்கு என்னத்துக்கு குறுக்கு வழி, கோணல் வழியெல்லாம் அப்படின்னு எங்கும் எப்போதும் நேர் வழியில் சென்று நேர்மையாக சம்பாதித்து நிஜத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கையில் பெருசாக பணம் இல்லாமல் பெரிய சொத்தை வாங்குறமேன்னு சில நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் குறையுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கிறதுனால ஏதோ உருட்டி புரட்டி எப்படியோ சொன்ன மாதிரி அந்த இடத்த வாங்கியாச்சுங்க, மீதி பணத்தையும் கொடுத்தாதீங்க அப்படிங்கிற நிம்மதியும் வர ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. அதே போல் வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு சோர்வு, களைப்பு, லேசாக கொஞ்சம் தலை சுத்தல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நிம்மதி வேண்டுமென்று நாம் தேடுகின்றோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் முன்வருவதில்லை. ஆசைகளை குறைத்து கொள்ள
நிம்மதி தானாக உள்ளே வந்து சேரும். ஆமாங்க. அதனால தாங்க பெருசா நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. ஆனா அதே நேரத்தில நியாயமான ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2, 3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், அதே மாதிரி பண விரயங்கள், குடும்பத்துக்குள்ளார இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. குடும்பத்தில கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் இன்னைக்கு அதிகமாகுங்க. குடும்பத்தில நிம்மதியும் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாம சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில முடியுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். சொன்ன சொல்ல நிறைவேத்துவீங்க. அப்பாடா! பரவால்ல இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு நிம்மதி பெருமூச்சும் நீங்கள் விடுவீங்க. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மறதி ஒரு பக்கம் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்லாம் நம்மளை பார்த்தாலே வந்து பேச மாட்டேங்கிறாங்களே, அப்படி என்ன அவங்களுக்கெல்லாம் நாம் துரோகம் பண்ணோம்னு சில நேரங்களில் நினைத்து ஆதங்கப்படுவீங்க. இதெல்லாம் அஷ்டமத்து சனியோட வேலைங்க. மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு, பணவரவு உண்டு, வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. செவ்வாய் யோகாதிபதி 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு கிடக்கிறாரு. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளியூரில், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பற்று வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கிக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தோல்விகள் மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. தோல்விகளை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தமாகும். ஆமாங்க. அதனால தாங்க தோல்வியை கண்டெல்லாம் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஒவ்வொரு தோல்விக்கும் அடுத்தும் ஒவ்வொரு பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி நன்மைகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி எல்லாமே சுமாராக தாங்க இருக்கும். முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களை தவிர மற்றவர்களுக்கு இன்றைக்கி லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கும். ஆனால் அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு தர்றதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. எதிர்கேள்வியெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சில வதந்திகளை பரப்பி விடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களாக இருந்தாலும் அதிக உரிமை இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் நிற்பதனால சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வார்த்தைகளை கவனமாக செலவழிக்க தெரிந்தவர்கள் மரியாதையை அதிகமாக சேர்த்து கொள்கிறார்கள். ஆமாங்க. வளவளான்னு பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. வழி என்னன்னு பேசுகிறது தான் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்குங்க.
அதனால தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் ஒரு சிலர் நீங்கள் ஏதாவது பேசுவீங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஏக்கமாகவே உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் வார்த்தைகளில் சிக்கனத்தை சேர்த்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தாங்க அதிகமாகிட்டே இருக்குது. அலைச்சலும் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. ஆனாலும் பெரிய பெரிய திட்டங்கள் மனசுக்குள்ளார இருந்துருக்கு. அது காரணம் 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எப்படியும் சமாளிச்சிடலாம், எப்படியும் சாதிச்சிடலாம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி கிடைக்காமலா போயிடும். எத்தனை பேருக்கு நாம் கேட்காமலே ஓடி போய் உதவி பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு உதவி நமக்கு இறைவன் கொடுக்க மாட்டாரா? யார் மூலமாவது நமக்கு கிடைக்காதா? அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மனசுக்குள்ளார இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். பார்க்குறவங்களும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கீங்களே, முகமெல்லாம் ஒரு தேஜஸாக இருக்குதே, பரவாயில்ல செட்டில் ஆகிட்டிங்களா அப்படின்னு உரிமையுடனும் கேட்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபார வகையிலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் புது புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. பழைய நண்பர்களாலும் இன்றைக்கி உதவிகள் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியில் கைகுலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண்கள் நீரை துடைக்க வரக்கூடிய கரங்களே உண்மையான நேசக்கரங்களாகும். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் யாராவது சின்னதாக உதவி செய்திருந்தாலும் அதை காலமெல்லாம் மனசுக்குள்ளார் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நன்றி கடனுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு நாம் இறங்கி வாரி செலவு பண்ணிட்டோம். ஆனால் நாம் வாங்கின இடத்துலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, சரியாக கொடுத்து நம்ம பேரை காப்பாற்றிக்க முடியலையேன்னு சில நேரங்களில் பழைய கடன் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஆனாலும் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய கடனில் ஒரு சிறு பகுதியை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. கடையை வேறு இடத்துக்கு மாற்றலான்னு நினச்சின்னு இருக்கீங்க, முயற்சி பண்ணுங்கள், நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி சந்திரன் லாபஸ்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது, பணவரவு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவும் கிடைக்கும். சிலரை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டப்படுறோம், அசிங்கப்படுறோம் அப்படிலாம் நீங்கள் அப்படியே சோர்ந்து போயிட மாட்டீங்க. கஷ்டங்களை நாம் கடந்து வரணும், அவமானங்களை எல்லாம் தாண்டி முன்னேறணும். அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும். யார் நம்மளை மரியாதை குறைவாக நடத்துனாங்களோ அவங்களுக்காக பயந்து ஓடிடக்கூடாது.
அவங்க பக்கத்திலேயே நாம் பெருசாக வளர்ந்து காட்டணும் அப்படின்னு எங்கும் எப்போதும் மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, நிம்மதி உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால அலைச்சல் இருக்கும். வீண் சந்தேகங்களால் கணவன் மனைவிக்குள்ளற சங்கடங்கள் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புதுசாக அறிமுகமாகிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் அவசர முடிவுகள் எல்லாமே வேண்டாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நல்ல லாபம் எல்லாமே கிடைக்கும். சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்னோர்களை நினைத்து இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக லாபகரமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள், உணவு துணி செய்பவர்களுக்கு அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. ஆமாங்க, அதனால தாங்க நமக்கு எந்த கெடுதலும் நினைக்காதவங்கள்ட்ட நாம் எந்த விஷயத்தை வேணாலும் தைரியமாக பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நமக்கு சரி வராதவங்கள்ட்ட நாம் கொஞ்சம் யோசித்து சில வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு வந்துடுறது நல்லதுங்க. எங்கு யாரிடம் எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும் என்ற நாசூக்கான தனத்தை நன்கு அறிந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், வீண் செலவுகள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து இன்றைக்கி நீங்கள் போவீங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. சூரியன் பலமாக உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி முயற்சி பண்ணலாங்க. புனித நதிகளில் நீராடி இன்றைய தினம் முன்னோர்களையும் நினைத்து வணங்குவீங்க. அதனால் உங்கள் பலம் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்குங்க. உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். அடிவயிறு வலிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, 100 மருத்துவர்கள் செய்ய முடியாத ஒரு சிகிச்சையை ஒரு நல்ல நண்பனின் ஆறுதல் வார்த்தை செய்யும். டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, இன்னும் 6 மாதம்தான்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சிலர்லாம் அங்கலாய்த்து கொள்வாங்க. ஆனால் நண்பர் சொல்லுவார், அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் ஒன்றும் வராது, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமாகவே குணமாகி
நீ பார் 100 வயசு வரைக்கும் இருப்ப அப்படின்னு நண்பன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மருந்து மாத்திரைகளை விட, மருத்துவரை விட மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஆமாங்க. அதனால தாங்க என்றைக்குமே நல்ல நண்பர்களை பெற்றிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வண்டியில் போகும்போதும் கவனமாக இருங்க. ஸ்பீட் பிரேக்கர் பார்த்து ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் இருசக்கர வாகனத்தை இயக்க வேண்டாங்க. காரில் போகிறதா இருந்தாலும் சீட் பெல்ட் அணிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோலாம் வரும், அதனால் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல், டென்ஷன் அதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. வேலையாட்களை ரொம்ப விரட்டிகிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டு கொள்ளாதீங்க. பிள்ளைகளிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நட்பு என்பது இயற்கை காற்று. அதற்கு மின்தடையே வராது. மின்சாரம் அதற்கு தேவையில்லை. அது இயற்கையாக வீசிக்கொண்டே இருக்கும். ஆமாங்க. அதனால தாங்க உண்மையான நண்பர்களுக்காக எதுவும் செய்ய தயாராக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மறைந்திருந்தாலும் 2வது வீட்டை பார்க்கறதுனால ஓரளவு பணவரவு எல்லாமே உண்டுங்க. ரொம்ப நாளாக முடியணும்னு நினச்சிட்டு முடியாமல் போன காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4 பேர் மத்தியில் கௌரவம் இன்றைக்கி அதிகமாகுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, அந்யோன்யம் உண்டு. மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் பகிர்ந்துப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. பிள்ளைகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வருவீங்க. திடீர் பயணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. குரு பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. திடீர்னு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிவட்டாரத்துலேயும் நல்ல பேர் இருக்கும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக சண்டை சச்சரவு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பணம் இருந்தால் ஓ நீங்களா என்று ஆச்சரியமாக வரவேற்பதும், பணம் இல்லை என்றால் ஓ நீயா என்று அவலமாக அலங்கோலமாக நடத்துவதும் தான் இந்த உலகம். ஆமாங்க. அதனால தாங்க இந்த உலகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. பணம்தான் 10ம் செய்யுது. பணம் இருந்தால் 10 பேர் கூட நிற்கிறாங்க. அது இல்லைன்னா பக்கத்தில் வர்றதுக்கே ஆள் கிடையாது என்று நினைப்பதை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சம்பாதித்து மற்றவர்களுக்கு சரளமாக செலவு செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க.
தடங்கல்கள் எல்லாமே இன்றைக்கி விலகுங்க. முன்னோர்களை நினைத்து இன்றைக்கி நீங்கள் வழிபடுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டவங்கள இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கும் மாறுங்க. வியாபாரத்தில் கூட அதிகமான லாபம் இருக்குது. யோகாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அழகு இளமை அதிகமாகிக்கிட்டே போகும். எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. திடீர் பணவரவு ஒரு பக்கம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஆவணி மாத அமாவாசை. இன்றைய அமாவாசைக்கு நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குதுங்க. ஏன்னா சூரியன் தான் ஆத்மக்காரகனாக நமக்கு இருக்கிறாரு, பிதுர்காரகனாக நமக்கு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த சூரியன் ஆட்சி பெற்று இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்தில் அமாவாசை இன்றைக்கி வந்திருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபடுறது நல்லதுங்க. அதே மாதிரி தந்தையாகிய சூரியனுடைய வீடாகிய சிம்மத்திலே தாயாகிய சந்திரன் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் இந்த அமாவாசையில் நாம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கும் பொழுது நமக்கு கூடுதல் சக்தி எல்லாமே கிடைக்குதுங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே அதாவது நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை நாம் தானமாக கொடுக்கணுங்க. சந்திரனுக்கு உள்ளதை கொடுத்தோம்னா அமாவாசை நமக்கு முழு பலனை கொடுக்குங்க. அதனால தான் பச்சரிசி வாழைக்காய் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி இந்த 2 பொருளை நாம் கொடுத்துட்டோம்னாலே, தானம் கொடுத்துட்டோம்னாலே முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுங்க. அதே மாதிரி பச்சை காய்கறிகள், அவரைக்காய், வாழைக்காய், அது மாதிரி பச்சை காய்கறிகள், நம்முடைய நாட்டு காய்கறிகள் அதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எள் அப்படின்னாலே அது சனீஸ்வர பகவானுக்கு உள்ளதுங்க. அதனால் அவர் தான் முன்னோர்களுக்கு அதிபதியாக, முன் ஜென்மங்களுக்கு அதிபதியாக, முன்னோர்களின் வினைகளுக்கு சம்பந்தமாக அவர் தான் இருக்கிறார். அதனால தான் இன்றைய தினம் அதை கொடுத்துட்றது நல்லதுங்க. குறிப்பாக சந்திரன் சனி சிலருக்கெல்லாம் சேர்ந்துருக்கும். அது சேர்ந்திருந்தாலே புணர்வு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவர்களும் இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக, தர்ப்பணம் செய்வதன் மூலமாக நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. அப்பா அம்மா வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது முன்னோர்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நமக்கு உதவி செய்தவங்க, அதுக்கு அடுத்தது நம்முடைய பெற்றோர்கள் கிழிந்த ஆடையோடு இருக்கும் பொழுது நாம் வெளியில் போயிட்டு நாம் வஸ்திர தானம், ஆடை தானம் செய்வதனால எந்த பலனும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அதனால் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி முற்றி இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி நம்மளை பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, நாம் பெற்றெடுத்தவங்க, அவங்கெல்லாம் எந்த வகையிலுமே கண் கலங்காமல் நாம் பார்த்துக்கிட்டோம்னாலே அந்த அமைப்பிலேயே நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. பொதுவாக அமாவாசையில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு மணிகண்ட கேரள ஜோதிடம் அப்படின்னு ஒரு பழமையான ஜோதிட நூல், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அமாவாசையில் பிறக்கிறவங்க ஆழமாக யோசிப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க, இருட்டில் உட்கார்ந்து யோசிப்பாங்க,
ஒரு விஷயம்னா அந்த நேரத்தில் ரியாக்ஷன் அதிகம் இல்லாமல் அப்புறம் போக போக அதை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு கபடத்தனம் இருக்கும். அதை எதிரிகளை அழிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்களே தவிர மற்றபடி கெடுதலுக்கு ஒருபோதும் போக மாட்டாங்க. அதே மாதிரி தெய்வீக சக்தி உடையவர்களாகவும் மந்திரங்கள் ஜெபிப்பவர்களாகவும் வைராக்கிய மனசு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு அந்த பழமையான ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் அமாவாசையில் பிறந்தவங்க ஆழமாக யோசிப்பாங்கங்கிறது மட்டும் உண்மையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் செய்வோம், தானங்கள் செய்வோம், ஏழை எளியவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து உதவுவோம், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதுடன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.